ஒரு வயல்ல இருக்கக்கூடிய கோழியோட லைஃப் என்ன? வாழும், சாப்பிடும், குட்டியை போடும், சாவும். எப்படி சாவும்? இன்னொரு விலங்கு வேட்டையாடியோ அடிபட்டு சாவும் வந்துட்டு. இப்ப இந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்து நான் வளர்க்குற கோழி எந்த இடத்துல மாறிடுச்சு? மாறல. சோ இட் இஸ் லிவிங் இட்ஸ் லைஃப். மாறல வந்துட்டு. இட் இஸ் லிவிங் இட்ஸ் லைஃப். பட் ஐ ப்ரொவைட் செக்யூரிட்டி until அதோட டெத் வரைக்கும் அது என் பாதுகாப்புல இருக்கு. எங்க காட்டுல இருக்க கோழிக்கு அதோட வாழ்க்கை சுழற்சியை நடத்துறது நம்ம நாட்டுக்கோழியை விட ஈஸியரா கஷ்டமான இந்த வீடியோல பாத்துருவோம். இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு உங்களுக்கு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. எங்க நம்ம நாட்டுக்கோழி இருக்கு இல்லீங்களா, அது வந்து கேலஸ் டொமஸ்டிகஸ். இது வந்து ஏசியாலையும் இந்தியாலையும் இருக்க காட்டுக்கோழில இருந்து வருது. அது வெறும் கேலஸ். அப்படின்னா ரெண்டுத்தோட ஜெனட்டிக் மேக்கப்பும் ஆல்மோஸ்ட் ஒண்ணுதாங்க. ஆனா அந்த காட்டுக்கோழியால நல்லா பறக்க முடியும். பிளஸ் அது நைட்ல தூங்குறது வந்து மரம் மேல தூங்கும். ஆனா அது கூடு கட்டி முட்டை இடுறது தரையில தான். சோ இது ரெண்டுத்துங்களையும் பொழைக்கிற ரேட் எப்படி இருக்குன்றது நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் முட்டைங்கிறது ஹேச்சபிலிட்டி ரேட். அப்படின்னா என்ன தெரியுமாங்க, ஒரு 4ல இருந்து 6 முட்டை ஒரு கூடுல இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு உயிர் கோழி குஞ்சு வெளியில வருது. அது காட்டு கோழிக்கு நீங்க பாத்தீங்கன்னா 30% தாங்க. அதே நம்ம நாட்டு கோழிக்கு 90%. சோ நம்ம நாட்டுக்கோழி முட்டையில இருந்து பொழைச்சு வெளியில வர்றது நம்ம இருக்கிறதுனால பெட்டர் தான். ஏன்னா காட்டுக்கோழி தரையில முட்டை இடுதுங்கல்ல, பாம்பு, எலி, நரி என்னென்ன வந்தது போதோ அது முட்டையா சாப்பிட்டுரும். நல்ல புரோட்டீன் சோர்ஸ் இல்லைங்க முட்டை எல்லா ஜீவனங்களுக்கும். அடுத்தது நம்ம 6 மாசம் வரைக்கும் பொழைக்கிற ரேட் பாத்துக்குவோங்க. காட்டுக்கோழிக்கு அது திரும்பவும் வெறும் 25ல இருந்து 30% தாங்க. அப்படின்னா 10 குஞ்சுங்க பிறந்துச்சுன்னா அதுல இருந்து 3 குஞ்சுங்க தான் 6 மாசத்துக்கே வரும். இதுவும் நம்ம நாட்டுக்கோழிக்கு 80ல இருந்து 90%. சோ ஓவராலா பார்த்தா நம்ம நாட்டுக்கோழியோட வாழ்க்கை காட்டுக்கோழியை விட பெட்டரா தான் இருக்கு. கோழின்னு பிறந்துட்டாலேங்க பிறந்த டைம்ல இருந்து யாரு நம்மள சாப்பிடுவான்றது தான் அதுங்க பார்த்துட்டு இருக்கோம். இது 10,000 வருஷத்துக்கு முன்னால இருந்த காட்டுக்கோழிக்கே புரிஞ்சு அது என்ன யோசிச்சுன்னா, காட்டுல இருந்து சீக்கிரமா சாவறதுக்கு இந்த மனிதர்களோட வாழ்ந்தா நம்ம அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா வாழலாம்னு யோசிச்சு அது நம்ம கிட்ட வந்திருக்கு. இவ்வளவு டேட்டா சயின்ஸ் இருந்த அப்புறமும் அதை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு அந்த வாழ்க்கையை ஏன் கஷ்டப்படுத்த பாக்குறாங்கன்னு எனக்கு புரியலையே. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா இதை ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.